புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சினிமாவில் நுழைந்த காலகட்டங்களில் அதன் பிறகு வளர்ந்து மிக உச்ச நட்சத்திரமாக மாறிய பின்னர் அரசியலில் நுழைந்து ஒரு கை பார்த்து முதலமைச்சராக பல வருடங்கள் ஆட்சி செய்தவரை என பல சம்பவங்கள் அவரை பற்றி வியப்புடன் கூறுவதற்கு இருக்கின்றன. அவற்றை நாம் தொடர்ந்து கூறி வருகிறோம். அதே சமயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் இளம் பருவம், அவர் அந்த பருவத்துக்கே உரிய இளைஞனாக என்னென்ன அனுபவங்களை சந்தித்தார் என்பதை அவரது ரசிகர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவரை பற்றிய இளம் பருவ நினைவுகளையும் தொடர்ந்து வீடியோக்களாக கொடுத்து வருகிறோம். ரசிகர்கள் இதுபோன்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கும்பகோணத்திலிருந்து இடம்பெயர்ந்து சென்னையில் தனது சகோதரர் சக்கரபாணி, தாயார் சத்யபாமா ஆகியோருடன் வடசென்னை பகுதியில் வால்டாக்ஸ் ரோடு ஏரியாவில் குடியிருந்தார். அப்போது அவர் கிட்டத்தட்ட 14-15 வயதான இளைஞன். அவர் குடியிருந்த வீட்டிலேயே இன்னும் 2-3 குடியிருப்புகள் இருந்தன. அப்படி அந்த லைன் வீட்டில் ஒரு இளம் பெண் ஒருத்தி இருந்தாள். எம்ஜிஆர் தனது அண்ணனுடன் வேலைக்கு சென்று வந்த நேரங்களை தவிர மீதி நேரங்கள் வீட்டிலேயே இருப்பார். அந்த சமயத்தில் அந்த இளம் பெண்ணை தினசரி ஓரிரு முறை எதர்ச்சியாக பார்க்கும் வாய்ப்பு ஏற்படும். இப்படி ஓரிரு முறை பார்த்தாலும் அந்த வயதிற்கே உரிய குறுகுறுப்புடன் எம்ஜிஆரின் மனதில் அந்த பெண் தன்னிடம் பழக வேண்டும், அவளை தன்னுடையவளாக்க வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றியது. ஆனாலும் அப்போது அவருக்கு தைரியம் குறைவாக இருந்தது. காரணம், தனது தாய்க்கு தெரிந்தால் அவர் கோபக்காரர் என்பதால் மிகப்பெரிய பிரச்சனையாகிவிடும் என்பதால் ஒரு பக்கம் அமைதி காத்தாலும் இன்னொரு பக்கம் அந்த பெண்ணை தன் பக்கம் ஈர்க்கும் முயற்சியிலும் இறங்கினார். ஒரு கட்டத்தில் தனியாக சந்திக்க வேண்டும் என்று ஒரு பேப்பரில் எழுதி அந்த பெண்ணின் கையிலேயே திணித்தும் விட்டார் எம்ஜிஆர். ஆனாலும் எதுவும் நடைபெறவில்லை. இது நடந்த சில நாட்களில் எம்ஜிஆர் வசித்த லைன் வீடுகளில் இருந்த ஒரு குடித்தனம் ஒன்று காலி செய்துவிட்டு சென்று விட்டனர். அப்படி காலியாக இருந்த அந்த அறையையும் எம்ஜிஆர் அவர்களே வாடகைக்கு எடுத்துக்கொண்டனர். அந்த அறையில் எம்ஜிஆர் தங்கியிருந்தார். ஒரு நாள் அந்த இளம் பெண்ணின் பாட்டி எம்ஜிஆரின் அம்மாவிடம் அந்த பெண்ணை ஒப்படைத்துவிட்டு உறவினர் வீட்டு விசேஷத்திற்கு செல்வதாக கிளம்பி சென்றுள்ளார். அந்த இளம் பெண்ணின் தாய், அண்ணன் எல்லோரும் வேறு ஊரில் தங்கியிருந்தனர். இது அவர்களுக்கு சொந்த வீடு. இன்று எப்படியும் அந்த பெண்ணிடம் பேசிவிட வேண்டும் என்று எம்ஜிஆர் ரொம்பவே ஆர்வமாக இருந்தார். ஆனால் அந்த பெண் எப்போதும் தன்னுடைய அம்மாவுடனேயே இருந்ததால் எம்ஜிஆரால் அந்த பக்கமே போக முடியவில்லை. அன்று இரவு தனது அறையின் கதவை திறந்து வைத்து படுத்திருந்தார் எம்ஜிஆர். அவர் நினைத்தது போலவே அந்த பெண்ணும் அந்த நேரத்தில் அங்கே வந்தாள். ஆனால் அவர் எதிர்பார்த்தது போல உள்ளே வரவில்லை. அப்போது எம்ஜிஆர் அவளிடம் உள்ளே வா என்று கூற, அதற்கு அந்த பெண், நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்களா என எடுத்த எடுப்பிலேயே கேட்டு அதர வைத்தார். அதற்கு எம்ஜிஆரால் பதில் சொல்ல முடியவில்லை. அது மட்டுமல்ல, அந்த பெண், நீங்கள் வேறு சாதி, நான் வேறு சாதி, நீங்கள் மலையாளம், நான் தமிழ், நமக்குள் கல்யாணம் என்பதெல்லாம் சரி வராது. இப்போது கூட நானாக வரவில்லை, பக்கத்து வீட்டில் இருக்கும் அக்காவுக்கு இந்த விஷயம் தெரிந்து அவர்தான் நீ போய் இதை சொல்லிவிட்டு வா என்று கூறி என்னை அனுப்பினார். அதனால் தான் வந்தேன். இந்த விஷயம் வெளியில் தெரிந்தால் என்னை வேறு யார் திருமணம் செய்து கொள்வார்கள்? அதனால் இதை மறந்துவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை கவனியுங்கள் என்று கூறிவிட்டு அந்த பெண் சென்று விட்டார். அந்த பெண் பேசியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த எம்ஜிஆர் அதில் உள்ள நியாயத்தை புரிந்து கொண்டு இனி அந்த பெண்ணை பார்ப்பதில்லை என்று முடிவு செய்தார். அதற்கேற்றார் போல அவரது அண்ணன் சக்கரபாணி மறுநாள் ஒரு வேலைக்காக எம்ஜிஆரையும் கூட்டிக் கொண்டு கிளம்பினார். அந்த வேலையை முடித்துவிட்டு மீண்டும் திரும்புவதற்கு 3 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனால் வீட்டிற்கு வந்தால் எம்ஜிஆரின் அம்மா, அந்த பெண்ணின் பாட்டி, பக்கத்து வீட்டு அக்கா என எல்லோரும் சோகமாக இருந்தார்கள். என்ன என்று விசாரித்த போது இளம் பெண்ணை எம்ஜிஆரிடம் பதில் சொல்லி அனுப்பி வைத்த அந்த அக்காவின் கணவனுக்கு இந்த விஷயம் தெரிந்து அவர் மூலமாக இளம் பெண்ணின் அண்ணனுக்கும் தகவல் போய்விட்டதாம். அந்த அண்ணன் இங்கே வந்து தனது பாட்டியிடமும் எம்ஜிஆரின் அம்மாவிடமும் இப்படி என் தங்கையை உங்களை நம்பி ஒப்படைத்திருந்தால் நீங்கள் இப்படிதான் பார்த்து கொள்வதா என்று சத்தம் போட்டுள்ளார். உடனே எம்ஜிஆரின் அம்மாவுக்கு கோபம் வந்து, என் பையன் அப்படியெல்லாம் செய்திருக்க மாட்டான், தேவையில்லாமல் வீண் பழி போடாதீர்கள், உங்கள் பெண்ணை போய் கேளுங்கள் என்று கூறிவிட்டாராம். அது மட்டுமல்ல, நாங்கள் வீட்டை காலி பண்ணிக்கொள்கிறோம் என்று சொல்லி எம்ஜிஆர் திரும்பி வருவதற்குள் வேறு ஏரியாவில் வீடு பார்த்து முன்தொகையும் கொடுத்து விட்டாராம். வேறு வழியின்றி எம்ஜிஆர் தாயின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு வேறு வீட்டிற்கு கிளம்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்படி கிளம்புவதற்கு முன் அந்த பெண்ணை சந்திக்கும் சூழல் ஏற்பட்டது. அப்போது அந்த பெண் எம்ஜிஆரிடம், நான் எது நடக்கக்கூடாது என்று நினைத்தேனோ அதுவே நடந்துவிட்டது. உங்கள் மூலமாக இல்லை என்றாலும் எனக்கு ஆதரவாக இருந்த அந்த அக்கா கணவனின் மூலமாகவே இந்த விஷயம் வெளியே தெரிந்து இப்போது எல்லோரும் என்னைதான் குற்றம் சாட்டுகிறார்கள். நான் ஏதோ உங்களை திட்டமிட்டு வளைக்க பார்த்தேன் என்று. இது போதாதென்று நீங்கள் நல்லவர் என நிரூபிப்பதற்காக உங்கள் அம்மா என் மீது கெட்டவள் போன்று குற்றம் சாட்டியுள்ளார். இதனை கேட்டு என் வீட்டினர் என்னை திட்டுகிறார்கள்.
உங்களுக்கு உங்கள் அம்மா நல்லவராகவே இருந்துவிட்டு போகட்டும். நான் உங்களை பொறுத்தவரை கெட்டவளாகவே இருந்துவிட்டு போகிறேன். ஆனால் நான் என்ன தவறு செய்தேன்? என் மீது என்ன தவறு இருக்கிறது? ஆனாலும் உங்களை நான் காட்டிக் கொடுக்க முயற்சி செய்யவில்லை. இனி வேறு எந்த பெண்ணிடமும் இப்படி நடந்து கொள்ள வேண்டாம். இனி இதையெல்லாம் கேள்விப்பட்டு என்னை யார் திருமணம் செய்து கொள்ள வருவார்கள் என்று தெரியவில்லை என்று விரக்தியுடன் கூறியுள்ளார். அவர் சொன்னவற்றை கேட்டு எம்ஜிஆரால் அந்த பெண்ணுக்கு பதில் எதுவும் சொல்ல முடியவில்லை. ஆனாலும் வேறு வீட்டிற்கு மாறிய பின்னர் 1 மாதம் கழித்து அந்த பெண்ணுக்கு வேறு ஒரு நபருடன் திருமணமாகி விட்டதாக எம்ஜிஆருக்கு தகவல் கிடைத்ததாம். அதன் பிறகுதான் எம்ஜிஆர் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளார். இதெல்லாம் வாழ்க்கையில் தனக்கு கிடைத்த ஒரு பாடம் என்று நான் ஏன் பிறந்தேன் என அவர் எழுதிய சுயசரிதை தொடரில் குறிப்பிட்டுள்ளார் எம்ஜிஆர்.